நீ மட்டும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருக்க ஒருத்தனை அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா ஓடும்போது அதுல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோயினை சுட பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே தடுக்கி அந்த தண்ணியில விழுந்துடுறா. அப்படி தண்ணியில விழுந்து நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பழைய விமானத்தை பிடிச்சிடுறா. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த விமானத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்க ஒரு கம்பி மூலியமா அந்த காட்டை அவுத்துக்கு இருக்கா. அப்ப அந்த இடத்துல கடல் அலை வந்துட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணு அப்படியே அந்த பேக் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு வழியா அந்த பேக் எடுத்துடுறா. உடனே நம்ம ஹீரோயின் மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பேரிசூட் ஓபன் ஆகி அந்த ஓட்ட பேரிசூட்டை எப்படியே நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ணி அந்த காட்டு பகுதியில எப்படியோ சேஃபா லேண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறா. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல யாரோ வராங்க. வந்த அந்த ஆள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படி சண்டை போட்டு அவனோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல யாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுனவங்க அந்த மலைப்பகுதி மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட்டு அப்படியே அந்த மலைப்பகுதிக்குள்ள போறா. அப்படி போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு.